ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 16, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கி வைத்த இந்த மாநாடு தான் அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026. சரிங்களா? எங்கன்னு கேட்டால் சென்னையில் கீழ்ப்பாக்கம். ஸ்பெசிஃபிக்காக எங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பள்ளியில் தான் இதனுடைய மாநாடு நடைபெற்று இருக்குது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க தான் தொடங்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க வந்து திருவொற்றியூர் அப்படின்ற நெடுஞ்சாலைக்கு, திருவொற்றியூர்னு சென்னையில் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைக்கு வந்து வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டினார். இந்த மாநாட்டில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மேலும் அனைத்து உலக வள்ளலார் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவங்க 8 புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? இந்த இமேஜில் பாருங்கள். அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 சென்னை கீழ்ப்பாக்கத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு பேர் வச்சுருக்காங்க. எந்த ஸ்கூல்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதருடைய ஸ்கூலு அந்த வளாகத்தில் தான் அந்த மாநாடை தொடங்கி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 புதிய அறிவிப்புகளை வந்து மாநாட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட், இந்தியா சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறதுனா இந்தியாவில் தான். சரிங்களா? லாஸ்ட் டைம் 2025 ஃப்ரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் தான் 2025க்கான ஏஐ மாநாடு நடந்திருக்கும். இப்போ 2026 வந்து இந்தியாவில் புது டில்லியில் தான் இந்த மாநாடு நடைபெறப்போகுது. சரிங்களா? தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாநாடு வந்து டில்லியில் பாரத மண்டபத்தில் பிப்ரவரி 16 தொடங்கி 20 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து இந்த மாநாடு நடைபெறும். முதல் முறையாக தெற்குலகில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அழைப்பை ஏற்று ஐநாவுடைய பொதுச் செயலர் அன்டோனியா குட்டரஸ் வந்து பங்கேற்கலாம். கேட்கலாம், ஐநாவுடைய பொதுச் செயலர் யாருன்னா அன்டோனியா குட்டரஸ் அவர்கள் தான். மேலும் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசிலோட அதிபர் வந்து லூலா டா சில்வா போன்ற 45 நாடுகளுடைய அமைச்சக பிரதிநிதிகள் பங்கேற்கலாம். அப்போ இந்த மாநாடு எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் நடக்குது, புதுடில்லி பாரத மண்டபத்தில். பிப்ரவரி 16 20 வரைக்கும் 5 நாட்கள் நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். யார் முக்கியமாக ஐநாவுடைய பொதுச் செயலர் அன்டோனியா குட்டரஸ் பங்கேற்கிறாங்க. மேலும் பிரான்ஸோட அதிபர் வந்து இமானுவேல் மேக்ரான், பிரேசிலோட அதிபர் லூலா டா சில்வா போன்ற அனைத்து அமைச்சக பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 நாடுகளுக்கும் மேற்பட்ட. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் யார் பங்கேற்க உள்ளார் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா, மக்களவையுடைய அவைத்தலைவர், 18வது அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவங்க தான் இந்தியா சார்பாக பங்கேற்க உள்ளாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வங்கதேசத்தில் கடந்த 35 வருஷம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பெண்களே வந்து பெண் பிரதமர்களே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா, ஹலிதா ஜியா அவங்க தான் 35 இயர்ஸ் வந்து மாறி மாறி இவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க பங்களாதேஷ் நாட்டில். முதல் முறையாக வந்து வங்கதேசத்தில் ஒரு ஆண் ஒருவர் வந்து பதவியேற்க உள்ளார். யார்? தாரிக் ரஹ்மான் அவங்க தான். சரிங்களா? இந்த புதிய அமைச்சரவைக்கு அந்நாட்டுடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சகாபுதீன் அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. தாரிக் ரஹ்மானுடைய தலைமையிலான கட்சி வந்து பிஎன்பின்னு சொல்லுவாங்க, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, அதாவது வங்கதேச தேசியவாத கட்சி. 297 இடங்களில் வந்து அவங்களுடைய வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பி வந்து 209 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்கள். வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் வந்து பதவி ஏற்கிறாங்க. இந்தியா சார்பில் ஓம் பிர்லா, மக்களவையுடைய அவைத்தலைவர் வந்து பங்கேற்கிறாங்க. 35 ஆண்டுகால பெண் பிரதமர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. பிஎன்பின்னு என்ன சொன்னேன், பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அவங்க 297 இடங்களில் 209 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க. தாரிக் ரஹ்மான் தான் வங்கதேசத்துடைய புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். சரிங்களா?
நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த சாதனையாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் எந்த பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என சத்குரு அறிவிக்கிறார்னா பவ்ய பாரத் பூஷன் விருது தான். சரிங்களா. இந்த 2026 இந்த அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சத்குரு யாருன்னா ஈசா யோகா மையத்துடைய நிறுவனர் தான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவங்க. இந்த நடைபெற்ற மகா சிவராத்திரியுடைய விழாவில் கோவையில் இருக்குது இந்த ஈசா டெம்பிள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். மேலும் எண்ணற்ற அரசியல் பிரபலங்கள், சினிமா, பல்வேறு துறைகளில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் பார்த்திங்களா, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. மெயினாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வலிமையான தேசத்துக்கு ஆன்மீகம் தான் அடிப்படைன்னு சொல்லி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். சரிங்களா. அப்போ அந்த விருது நேம் நோட் பண்ணிக்கங்க, பவ்ய பாரத் பூஷன் விருது. அடுத்து பாருங்க, வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இயங்கும்னா பிரிவு 21, ஆர்டிகல் 21. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையில் 12 to 35 இருக்குது. சரிங்களா. அடிப்படை உரிமையில் இந்த 12 to 35 டைரெக்டாக சில வினாக்கள் தேர்வில் வராது. இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் வருமா அடங்குமான்லாம் கேட்பாங்க. அப்போ நியூஸ் பேப்பரில் வந்த கட்டிங்லேருந்து கொடுத்துருக்கோம். வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னா ஆர்டிக்கல் 21. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். அனைத்து பள்ளி மாணவிகளுக்கும் சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாங்க. ஊரக நகர்ப்புற பள்ளிகளில் மாணவிகளுக்கு தனித்தனி டாய்லெட் வசதிகள், கழிப்பறை வசதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசும் யூனியன் பிரதேசம் உறுதி செய்யணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. நம்மளுடைய ஊரகம், நம்மளுடைய லோக்கல் ஏரியாவில் அனைத்து ஸ்கூல் மெஜாரிட்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு 2019-21 என்ன சொல்ல வராங்கன்னா, 15 to 19 வயசில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் கிட்டத்தட்ட 64.5% தான் இந்த சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. சரிங்களா. இந்த இமேஜ் பாருங்கள். இந்த மாதவிடாய் சுகாதாரம்ன்றது ஒரு அடிப்படை உரிமையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, அடிப்படை உரிமை தான். ஆர்டிக்கல் 21 இது அடங்குன்றது தெரிஞ்சுக்கணும். கீழே பாருங்கள், பிரிவு 21 வாழ் உரிமைகளை மாதவிடாய் சுகாதார உரிமை நோட் பண்ணிக்கங்க. பள்ளி மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி நாப்கின்கள், தனித்தனி கழிப்பறைகளை உறுதி செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவிட்டிருக்கு. கிட்டத்தட்ட பயன்பாடு 64.5% தான் பயன்பாட்டில் இருக்குது. அதாவது 15 to 19 வயசு மாணவிகள். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 16ஆம் தேதி பிப்ரவரி 16 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். ஸோ ஒரு ரீகேப் பண்ணிடலாங்களா, ஒரு ரிவிஷன் மாதிரி. அனைத்துலக வள்ளலார் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில். செயற்கை நுண்ணறிவு ஏஐயுடைய தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு 2026 எங்கே நடைபெற்றதுன்னா இந்தியாவில் புது டில்லி பாரத மண்டபத்தில் தான் நடைபெறுது. வங்கதேச பிரதமராக தாரிக் ரகுமான் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் யார் பங்கேற்கிறாங்கன்னா 18வது மக்களவை அவைத்தலைவர் தான் ஓம் பிர்லா, அவங்க தான் பங்கேற்பு உள்ளாங்க. நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த சாதனையாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் எந்த பெயரில் விருதுகள் வழங்கப்படும் சத்குரு அவர்கள் அறிவித்தாங்கன்னா பவ்ய பாரத் பூஷன் விருது தான் ஃபைனல் ஒன். வாழ் உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 21, அதாவது அடிப்படை உரிமை. சரிங்களா. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டேட்டா கொடுத்து அதை சார்ந்து தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் வித் இமேஜோடு உங்களுக்கு ஈஸியாக ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதனுடைய பிடிஎஃப் மறக்காமல் நம்ம யோகா டீச்சிங் டெலகிராமில் இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை யூஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நிறையா கிளாஸஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உங்களை அரசாங்க வேலையில் அமர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் நம்ம அகாடமி சார்பாக நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம், கிளாஸ் எடுத்து கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.